வணக்கம். ஆமா, இப்படி ஒரு வணக்கம் சொன்னா எப்படி? நாங்க மொத்தம் 6 பேர் இருக்கோமே. ஆம் நடுவர் அவர்களே, நீங்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள், அதனால் தான் இப்படி பேசுகிறீர்கள். இப்போது புரிந்துவிட்டது, நீங்கள் எங்கள் அணிக்கு தான் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று. ஐயோ, நான் அதனால சொல்லல. இன்னைக்கு காலையில பட்டிமன்றத்தில் முதல்ல பேச யாரை அழைப்பது என்று 1 ரூபாய் நாணயத்தை வைத்து தலையா பூவா போட்டு பார்த்தேன். தலை விழுந்தா கல்வி அணியும், பூ விழுந்தா அனுபவனையும் கூப்பிடலான்னு தீர்மானித்தேன். அப்போ என்ன வேண்டது? சரியா கண்டுபிடிக்க முடியல. நாணயத்தை எங்க வச்சு சோண்டி பார்த்தீங்க? ஸ்கூலுக்கு வரும்போதுதான் பைக்கின் பின்னாடி சீட்டில் சோண்டி பார்த்தேன். நாங்க ஸ்பீடா வந்தோமா, நாணய ரோட்ல விழுந்துருச்சு. அதான் சரியா கண்டுபிடிக்க முடியல. சரி, ஒரு குத்து மதிப்பெல்லாம் உங்களை கூப்பிட்டேன், நீங்க தொடருங்கள். கல்வி அறிவு என்பது சிந்தனைக்கு அடித்தளம். நடுவர் அவர்களே, கல்வி அறிவு என்பது வெறும் ஏட்டுச் சுரைக்காய் அல்ல. ஆமா, அது ஒரு மனிதனின் சிந்தனையை சீரமைக்கும் ஒரு கருவி. உலகையே மாற்றி அமைத்த மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் அனைவருமே முறையான கல்வி அறிவு பெற்றவர்களே. ஒரு சாதனையை ஒரு மனிதன் வெறுமனை செய்துவிட முடியாது. அதற்கு பின்னால் முறையான தரவுகள், பகுப்பாய்வு மற்றும் திட்டமிடல் தேவை. இதை நமக்கு கற்றுக் கொடுப்பது கல்வி அறிவை. இன்றைய டிஜிட்டல் உலகில் டாக்டர் APJ அப்துல் கலாம் முதல் சுந்தர் பிச்சை வரை உலக அரங்கில் சாதனை படைத்தவர்கள் அனைவருமே தங்களின் கல்வி அறிவை ஆயுதமாக கொண்டுதான் இந்த நிலையை எட்டியுள்ளனர். நடுவர் அவர்களே, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பயம் எது? பாம்பை பார்த்தா வார பயமா? அதுவும் சரிதான். ஆனா அதை விட மிகப்பெரிய ஒரு பயம், அதுதான் தேர்வு பயம். நம்ம சிறு வயதிலிருந்தே இந்த தேர்வு எழுதிட்டு வரோம். அது அனுபவம் தானே. ஆனா கூட திடீர்னு ஒரு எக்ஸாம் வந்தா நமக்கு பயம் வருமா? ஆனா சிலருக்கு வராதே. வர வாய்ப்பு இருக்கிறதே. அப்போ உங்க அனுபவ அறிவு எங்க போச்சு? இதுக்கு சொல்யூஷனே கல்வி அறிவு தான். இதிலிருந்தே தெரிய வேண்டாமா? கல்வி அறிவு தான் முக்கியம். படிக்காதவன் உலகம் எனும் இருட்டில் தடவிக் கொண்டிருப்பான். படித்தவனோ கல்வி அறிவு என்னும் வெளிச்சத்தில் சாதனைகள் புரிவான் என கூறி, சாதனைக்கு அடித்தளம் கல்வி அறிவு என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கல்விதான் மனிதனை மனிதனாக்கியதோடு மட்டுமல்லாமல் அவனை மாமனிதனாகவும் மாற்றி சாதனைகள் படைக்க வைக்கிறது என்று
பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே. பரவாயில்ல, என்ன பார்த்தா இப்படியெல்லாம் பேச தோணுதா? கண்டினியூ. ஆமாம் நடுவர் அவர்களே, இதெல்லாம் நாங்க பெற்ற அனுபவ அறிவு. இப்போதைக்கு நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். தொடரட்டும் வாதம். நடுவர் அவர்களே, ஒரு மனிதனுக்கு வகுப்பறையில் கற்றுத்தரப்படும் பாடங்களை விட வாழ்க்கை களம் கற்றுத்தரும் பாடங்கள் அவனை ஒரு சாதனையாளராக மாற்றுகிறது. தோல்விகளும் தடைகளும் தரும் அனுபவமே சிறந்த குரு. கல்வி என்று புத்தகத்தில் எப்போதும் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தால் எப்படி நடுவர் அவர்களே? தண்ணீரில் இறங்கி அடிபட்டு நீந்தினால்தான் உண்மையான அனுபவம் கிடைக்கும். எத்தனையோ மாபெரும் தொழிலதிபர்கள் முறையான கல்லூரி படிப்பு இல்லாத போதும் தங்களின் பட்டறிவால் பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியுள்ளனர் நடுவர் அவர்களே. என் எதிரணி தரப்பினர் சொன்னார்கள், எக்ஸாமுக்கு கல்வி அறிவு ரொம்ப முக்கியமா, ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி பயம் வருமா? மக்கப் பண்ணி படிச்சா கண்டிப்பா பயம் வரதா செய்யும் நடுவர் அவர்களே. படிக்காத மேதை காமராஜ் தங்களின் சுய அனுபவத்தால் உலகே மாற்றிய ஸ்டீவ் ஜாப்ஸ், ஹென்ரி ஃபோர்ட், பில் கேட்ஸ் போன்ற சாதனையாளர்களின் உந்து சக்தி அவர்கள் அனுபவ அறிவே தவிர கல்வி அறிவு அல்ல என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இரண்டு அணியிலிருந்தும் ஒவ்வொருவராக வந்து இங்கு தங்கள் வாதங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். பிரச்சனை இப்பதான் சூடு பிடிக்குது. ஏன்னா இதே கருத்தை வலியுறுத்தி அடுத்த கட்ட வாதம் தொடங்க போகுது. இப்போது மீண்டும் சாதனை கடித்தளம் கல்வி அறிவே என்ற தலைப்பில் பேச பெரில் அவர்களை அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எங்களை எவ்வளவு மரியாதையோட கூப்பிடுறீங்க. இதை கற்று தந்தது எங்க கல்வி தானே. கல்வி அணி என்ன மடக்கிறதுலே குறியா இருக்காங்க. இல்லை நடுவர் அவர்களே, நாங்கள் உண்மையை தான் கூற வந்தோம். கல்வி அறிவை சாதிக்க துடிக்கும் மனிதனின் சிறந்த ஆயுதமாகும். நடுவர் அவர்களே, கல்வி என்பது பாதையை வெளிச்சமாக்கும் மின் விளக்கு. அனுபவ அறிவு என பேசுறாங்களே, பின்ன இவங்க ஸ்கூலுக்கு வராங்க. ஷாபா, சரியான போட்டி. அந்த அனுபவ அறிவை வச்சுட்டு சாதிச்சுட்டு போக வேண்டியதுதானே. உலகை ஆள நினைக்கும் மனிதனுக்கு ஏட்டுக்கல்வி வெறும் காகிதம் அல்ல, அது அவன் சிகரத்தை தொடுவதற்கான விண்வெளி ஓட்டமாம். நண்பர்களே, நடுவர் அவர்களே, அனுபவம் உங்களை ஒரு வட்டத்தில் மட்டும் தான் வாழ வைக்கும். ஆனால் கல்வி மட்டும் தான் எல்லைகளை தாண்டி உலக அரங்கில் உங்களை சாதனையாளராக நிறுத்தும். இதை நான் கவிதையாக சொன்னால், அறியாமையில் போக்கும் அறிவு சுடரை கல்வி, விடியலின் திறவுகோலாய் விரிகிறது கல்வி அறிவு. கல்லாத மனிதன் கண்ணிருந்தும் குருடனாக, கற்று தெளிந்த மனிதனோ காலத்திற்கும் நிலைத்து நிற்பான். அல்ல குறையாத அமுத சுரபி இந்த அறிவு, வள்ளலாய் நம்மை மாற்றும் வல்லமை கொண்டது கல்வி. நடுவர் அவர்களே, இக்கல்வி தான் மனிதனை சாதனையாளனாக நிறுத்துகிறது. எனவே தான் மீண்டும் ஒரு முறை எங்கள் அணி சார்பாக சாதனை கடித்தளம் கல்வி அறிவு என கூறி வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் இப்போது இரண்டாம் கட்ட வாதத்தின் முதல் பகுதியை முடித்திருக்கிறோம். கல்வி என்பது சாதனை கடித்தளம் அல்ல, அனுபவ அறிவுதான் சாதனை கடித்தளம் என பேச வர்ஷிகா அவர்களை அழைக்கின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியே, அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் இன்னென்றார்ந்த தமிழ் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, நம்மோட பட்டிமன்ற தலைப்பு தான் என்ன? 3 பேர் பேசின பிறகும் ஞாபகம் இல்லையா? அப்படி இல்லை நடுவர் அவர்களே, காரியத்தை பேசுனா கவிதையை பேசுறாங்களே, விட்டா பாட்டாவே பாடிடுவாங்க போலயே. அது சரி, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுவும் தெரியுமா? என்ன பாட்டு? அந்த பாட்டை கேட்டாலே மனம் குளிரும், உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அது என்ன பாட்டு? ஜனகனோ நாட்டுப்பற்று தானே. நாட்டுப்பற்றா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அத பாடினா உடனே ஸ்கூல் முடியுமில்ல, அதான். சரி, உங்க கருத்தை சொல்லுங்க. நடுவர் அவர்களே, புத்தகம் படித்தால் பாதை தெரியும். நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம், பாதை தெரியும். ஆனா அந்த பாதையில வெற்றிகரமா நடக்கணும்னா நாங்கள் பெற்ற அனுபவ அறிவு தான் அது சாத்தியமாக்குது. நடுவர் அவர்களே, ஒரு எக்ஸாம் நடக்குது, ஒருத்தன் கஷ்டப்பட்டு படிக்கிறான், 100 மார்க் வாங்குறான். ஓகே, ஃபைன்னு விட்டுலாம். ஆனா அவன் ஃபெயில் ஆயிட்டானா அவன் பெற்ற கல்வி அறிவு நீ தோற்றா என்ற சர்டிபிகேட் தானே தருது. அதனால அந்த மாணவன் மன அழுத்தத்திற்கு காரணமாய் டிப்ரெஷன் தானே சுத்துறான். இதுல என்ன சாதிக்கலாம் ஒரு டைம் இருக்கு. ஆனா வாழ்க்கையில ஒரு முறை நாங்கள் தோற்று
ஒரு 200-400 கொடுத்தா எனக்கே லைசன்ஸ் கொடுக்குறாங்களா பாத்துக்கீங்க. அப்ப எனக்கும் தருவாங்களா? ஆமாம் நடுவர் அவர்களே, நம்மள போல ஒரு 4 பேர் லைசன்ஸ் வாங்கிட்டு வண்டி எடுத்தா என்ன ஆகும்? காலோடையும் கையோடையும் உச்சக்கட்டு மண்டையே உடைச்சிடனா பாத்துக்கீங்க. ஆனா நம்ம முறையான அனுபவம் பெற்ற அதை ஓட்டினா யாருக்கும் பெருமளவுல வாய்ப்பு நேராது நடுவர் அவர்களே. ஆகவே இவை மட்டுமல்லாமல் இன்னும் பல துறைகளில் சாதனைக்கு அடித்தளம் அனுபவ அறிவே என்று கூறி முடிக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படியாக நாம் பட்டிமன்றத்தின் கடைசி சுற்றுக்கு வந்துள்ளோம். இனி நேரெதிரே பேசுவதற்கு மொத்தம் 2 பேரே உள்ளார்கள். இப்போது சாதனை கடித்தளம் கல்வி அறிவே என்ற தலைப்பில் பேச அன்னக்குட்டி அவர்களை அழைக்கின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நஞ்சும் பிறர் தரவாரா. பேரன்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கு என் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இதுவரை கேட்ட பட்டிமன்றத்துல இருந்து நீங்க என்ன உணர்றீங்க? ரொம்ப சோர்வை உணர்கிறேன். அதுல நடுவர் அவர்களே, நான் கல்வி அறிவா இல்ல அனுபவ அறிவான்னு கேட்டேன். நானே என்ன தீர்ப்பு கொடுப்பது என்று குழம்பி போயிருக்கிறேன். சரி, உங்க கருத்தை சொல்லுங்க. ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு அஸ்திவாரம் வேணும். அஸ்திவாரம் இல்லாம ஒரு வீடை கட்ட முடியுமா நடுவர் அவர்களே? முடியவே முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு சாதனை எனும் கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் கல்வி. அதுக்கு அனுபவம் வரும் அலங்காரம் மட்டும்தான். நம்ம எல்லார்கிட்டையும் மொபைல் போன் இருக்கு. அந்த மொபைல் பழுதானா யாராவது யூடியூப் பார்த்து சரி பண்ணுவாங்களா? ஒருபோதும் கிடையாது. உடனே படித்த டெக்னீஷியன்ட்ட போவோம். அதுதான் கல்வியின் மதிப்பு. என்னோட எதிரடி நண்பர் ஒன்று சொன்னாங்க, வாகனங்களை இயக்குவதற்கு அனுபவம் ரொம்ப முக்கியமா? ஆமா, அனுபவம் முக்கியம்தான். ஆனா பைக் ஓட்டுற அனுபவத்தை வச்சு யாருக்காவது கார் ஓட்ட முடியுமா நடுவர் அவர்களே? அதுக்கு காரை பத்தின அறிவு கொஞ்சமாவது வேணும்ல. அதனாலதான் என்னோட அணின்னு சொன்னதை நான் திருப்பி உறுதியா கூற வந்திருக்கேன். முதல்ல கல்வி, அதன் பிறகுதான் அனுபவம். ஏன்னா கல்விங்கிறது வெறும் மதிப்பெண் இல்ல. கல்வி என்பது ஒழுக்கம், கல்வி என்பது சிந்தனை, கல்வி என்பது பகுத்தறிவு. இவ்வாறு ஒழுக்கமும் சிந்தனையும் பகுத்தறிவு இருந்தாதான் ஒரு சாதனையா படைக்க முடியும். வெறும் அனுபவத்தை வச்சு கிடையாது. எனவே தான் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், சாதனைக்கு அடித்தளம் கல்வி அறிவு என்று கூறி இதையே நடுவர் அவர்களும் தீர்ப்பாக கூறுவார்கள் என்று நம்பி என்று உரையை முடிக்கிறேன். நன்றி. என் மேல் பெரிய நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, என் மேல பெரிய நம்பிக்கை வச்சது மாதிரி தோணல. என் மேல பெரிய பாரத்தையே வச்சது மாதிரி தோணுது. இப்போது நமது பட்டிமன்றத்தின் கடைசி பேச்சாளராக சாதனைக்கு அடித்தளம் அனுபவ அறிவே எனும் தலைப்பில் பேச பிளஸ்ஸி அவர்களை அழைக்கின்றேன். பேரன்புக்கும் எனது பேரன்புக்குமா? இல்லை நடுவர் அவர்களே. புரிஞ்சு போச்சு. தொடருங்கள். நடுவர் அவர்களே, கல்வி கல்வி என்று எதிரணியினர் இங்கு கோஷம் போட்டு சென்றார்கள். நல்ல வேளை ஒப்பாரி என்று சொல்லவில்லை. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்வது எப்படி? யாரும் புத்தகம் கொடுத்து கற்றுக் கொடுப்பதில்லை. விழுகிறது, எழுகிறது, மீண்டும் விழுகிறது, எழுகிறது, பிறகுதான் ஓடுகிறது. நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சைக்கிள் ஓட்டுவதற்கு டிகிரி வாங்கியா ஓட்டினார்கள்? ஆமா, சைக்கிள் ஓட்டு வருவது சாதனையா? இல்லை நடுவர் அவர்களே, அனுபவ அறிவுதான் சாதனைகள் படிப்பதற்கு அடித்தளம் என்று. ஏன் நம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வி படிக்கவில்லை. எனவே தாம் இழந்ததை மற்றவர்களும் இழக்கக்கூடாது என்று உயர்கல்வியை கொண்டு வந்தார். இது அனுபவ அறிவால் வந்தது. புத்தகம் அறிவை தரும், அறிவு மனிதனை உருவாக்கும், அனுபவம் சாதனையாளனை உருவாக்கும். நடுவர்களே, இதை கூட விட்டுறலாம். இதுக்கு மேல உச்சகட்டமா ஒன்று சொன்னாங்க, யூடியூபை பார்த்து போன் ரிப்பேர் பண்ண முடியுமான்னு. இங்க பல பேர் யூடியூபை பார்த்தா சமையலே செய்யறாங்க. அதனாலதான் இப்ப எல்லாம் அல்வா தண்ணி மாதிரி இருக்குது. ஆமா நடுவர் அவர்களே என்று கூறி என் உரையை அனுபவ அறிவுதான் சாதனை படிப்பதற்கு அடித்தளம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இருதரப்பும் தனது வாதங்களை இனிதே முடித்திருக்கிறார்கள்.